بسم الله الرحمن الرحيم وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. என் பேர் கதீஜா. எனக்கு பெற்றோர் பைசல்ங்கிற ஒருத்தரை திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஆரம்பத்துல நாங்க சந்தோஷமா வாழ்ந்தோம். 2 அழகான பொன் குழந்தைகளும் பிறக்குறாங்க. வருமானம் குறைவா இருந்தாலும் அன்போட நம்பிக்கையோடும் என் குடும்பத்தை நான் கட்டி எடுத்தேன். ஆனா ஒரு நாள் பைசல் என்று சொல்றாரு, அவரது வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு. கடனாளிகளோட தொல்லை அதிகரிச்சது எங்களுக்கு. அந்த கடன் அடைக்கிறதுக்காக என்ன வெளிநாட்டுக்கு போக சொல்றாரு. ஏஜென்ட் 3 லட்சத்துக்கு முற்பணமா தருவாராம். அதை வச்சு ஓரளவுக்கு கடன் அடிக்கலுமா. நம்மட பிள்ளைகளையும் அவ கவனிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் வெளிநாட்டுக்கு போறதுதான் ஒரு காரணமாய்க்குதுன்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. என் மனம் அப்படியே உடைஞ்சிட்டு. ஆனா பிள்ளைங்களுக்காக குடும்பத்துக்காக கண்ணீரோட சம்மதிச்சேன். பிள்ளைகளை தழுவிக்கொண்டு விமான நிலையத்தில இருந்து பிரிஞ்ச அந்த நொடி இருக்குதே, என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வழியையும் நான் தாங்கிக்கிட்டேன். அறிமுகமே இல்லாத ஒரு நாட்டுல நான் வீட்டு வேலைக்கு வந்தேன். காலையில இருந்து இரவு வரைக்கும் சோர்வடையும் வரைக்கும் உழைக்கிறேன். போதிய அளவுக்கு உணவும் இல்லை, ஓய்வும் இல்லை. நோய் வந்தா மருந்தெடுக்கிறதுக்கான வசதியும் இல்லை. ஆனாலும் என் பிள்ளைங்க மட்டும்தான் என் கண் முன்ன வராங்க. அவங்களுக்காக எல்லா கஷ்டத்தையுமே தாங்கினேன். மாசந்தோறும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ராவு பகல் பார்க்காம, மழை வெயில் பார்க்காம, கஷ்டம் நஷ்டம் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். என் ஃபேமிலியும் என் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. உழைக்கிற ஒவ்வொரு மாச சம்பளத்தையும் நான் என்னுடைய கணவருடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டேன். ஆனா அவர் மாறிட்டாரு. அந்த பணத்தை ஆடம்பரமா செலவு செஞ்சிருக்காரு. இன்னும் கொடுமையா நான் சொல்ல போனா வேறொரு பெண்ணை காதலிச்சு திருமணமும் செஞ்சிட்டாரு. என் பிள்ளைகளை கவனிக்கல, அனாதையா விட்டுட்டாரு என் பிள்ளைங்களை. என் பிள்ளைங்களுக்கு தாயோட அரவணைப்பு இல்ல, தந்தையோட கவனிப்பும் இல்ல. அவங்களோட படிப்பும் பாதிக்கப்பட்டிருக்குது. என்னட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என் பிள்ளைங்களை பயங்காட்டி வச்சிருக்காரு. நான் 2 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் என் நாட்டுக்கு திரும்பினேன்.
பல கனவுகளோட நாட்டுக்கு திரும்பினேன் என் பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்பாருண்டு. ஆனா வந்து பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அப்பவே யோசிச்சேன், என் உயிர் போயிருக்க கூடாதான்னு. என் உழைப்புல எந்த பணமுமே மிச்சம் இல்ல. என் பிள்ளைங்க எல்லாருமே வாடி போயிருந்தாங்க. மேலும் என் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சது எனக்கு அப்பதான் தெரியும். அது வரைக்கும் அவர் என் கூட பாசமா பேசி என்கிட்ட பணத்தை மட்டுமே வாங்கிக்கிறாரு. எதுக்காக நான் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிட்டு வெளிநாட்டுல அடிமை போல அழைச்சானோ அது எதுவுமே நடக்கல. நான் நாடு திரும்புறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு தான் ஃபைசல் அவரோட 2வது மனைவியையும் என்ன மாதிரியே பொய் சொல்லி குடும்ப சூழ்நிலைய காரணம் காட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கொண்டேன். நான் காதியார்ட்ட போனேன் எனக்கு நியாயம் கேட்டு. ஆனா அவர் சொல்றாரு, நீ வெளிநாட்டுக்கு போனதால தானம்மா உன் கணவர் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு, அவருக்கும் தேவை இருக்குது தானம்மாண்டு அசால்ட்டா சொல்றாரு. அப்புறமா நான் காதியார் கிட்ட சொல்றேன், காதியாரே நான் விருப்பத்தோடு வெளிநாட்டுக்கு போகல, அவர் பட்ட கடன் அடைக்கத்தானே நான் வெளிநாட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் அதை புரிஞ்சு கொள்ற மாதிரியே இல்ல. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு 2வது கல்யாணம் முடிக்கிறதுக்கு அனுமதி கேட்டா கட்டாயம் காதியார் அனுமதி கொடுக்கணுமா, மறுத்து இல்லைன்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு அனுமதி இல்லையா. அப்படி அவர் மறுத்து சொன்னார்னு சொன்னா இந்த காதியார் மேலேயே எக்ஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குதான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, யாராவது காதியாருக்கு அடிச்சா கூட 50 ரூபா தான் ஃபைனே கட்டுவாங்களாம். இப்படி இலங்கை முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல இருக்குதுன்னு அவர் பக்கம் உள்ள நியாயத்தை அவர் சொல்றாரு. இந்த சட்டத்துல குறைபாடுகள் நிறையவே இருக்குது. என்ன போல எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையும் சீரழிஞ்சு கொண்டே இருக்குது. இஸ்லாம் சொல்லுது, ஒரு காலத்துல 4 திருமணங்களை ஒரு ஆம்பளை செய்யலாம் அனுமதி அளிச்சுக்குது. அது உண்மைதான். ஆனா அவர் ஒரு கல்யாணத்துக்கு மேலதிகமா கல்யாணம் செய்யறாரா இருந்தா அவர் உடல் அளவுலையும் உள அளவுலையும் பொருளாதார அளவுலையும் பலமுள்ளவரா தானே இருக்கணும். அவரது மனைவிகள்கிட்ட அவர் நீதமா நடந்து கொண்டவரா தானே இருக்கணும். ஆனா இங்க நீதமோ நீதியோ எதுவுமே நடக்கல. அவர் நீதமா நடந்து கொண்டாராண்டு எனக்கிட்ட சரி அவர் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் தானே. அவங்க எப்படி 2வது கல்யாணத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க? இங்க முத மனைவிக்கு தெரியாம பல திருமணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்னைக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி தானே என் பிள்ளைகளை வச்சு கொண்டு கணவன் இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இந்த சட்டத்தில் இருக்கிற பிரச்சனை தானே. இந்த சட்டம் சீர்திருத்தப்படணும். பெண்களினதும் சிறுவர்களுடைய உரிமை காக்கும் சட்டமே குடும்பத்தின் உறுதியை காக்கும். இது மாற்றப்படாட்டி என்ன போலத்தான் இன்னும் பல பெண்களோட வாழ்க்கையும் சீரழியும்.